என் நெஞ்சில் குடியிருக்கும் உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். சவுக்கு சங்கர் அவர்களோடு பணியாற்றிய லியோ உங்க எல்லாருக்குமே தெரியும். அவரு கைது செய்யப்பட்டிருக்கார். எதுக்காக இந்த கைது? இப்ப ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா, ஒரு பழைய வழக்க தூசி தட்டி லியோ ஸ்டாலினை கைது செஞ்சிருக்காங்க. கைது செய்ய வேண்டிய காரணம் என்ன? எப்பவோ போடப்பட்ட ஒரு வழக்குக்காக இப்ப கைது அப்படிங்கிறது ஒரு எப்படி சொல்றது, பேச்சுரிமையை கழுத்தை பிடிச்சி நெரிக்கக்கூடிய ஒரு செயல், பத்திரிகை சுதந்திரத்தை சூறையாடக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். இது எல்லாம் தாண்டி சவுக்கு சங்கர் அவர்களுடைய ஜாமீன், இடைக்கால ஜாமீன் நாளை ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்கு. இதற்கிடையில சவுக்கு மீடியாவில் பணியாற்றிய எல்லா ஊழியர்கள் மேலையும் வழக்கு, தொடர்ச்சியா தலைமறைவு, கைது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எங்களுக்கு எதிராக எவனாவது பேசினாலே நாங்க அடிப்போம்டா, இஷ்டத்துக்கு பண்ணோம்டா அப்படிங்கிற மாதிரியான கைது நடவடிக்கைகள் அப்படிங்கிறத காவல்துறையை வச்சு இந்த திமுக அரசாங்கம் செய்யுது. அப்படிங்கிறப்ப இது எவ்வளவு பெரிய அசிங்கம் அப்படிங்கிறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மீடியா அப்படிங்கிறது ஊர்வாய் மாதிரி. உங்க வாயை வேணா நீங்க முடிக்கலாம், முடிஞ்சா நல்ல முறையா ஆட்சி நடத்திட்டு போங்க. உங்க வாயை நீங்க பொத்துங்க, ஊழல் இல்லாம ஆட்சி செய்யுங்க, நல்ல முறையா ஆட்சி செய்யுங்க, சட்டம் ஒழுங்கை காப்பாத்துங்க, இந்த உங்க திமுக காரணங்களோட அடாவடியை தடுங்க. இதெல்லாம் உங்க வாயை மூடுறது நீங்க நினைச்சா முடியும். ஆனா இவ்வளவுத்தையும் நீங்க செய்வீங்க, யாருமே பேசக்கூடாது அப்படின்னா ஊர்வாயை மூடுறது மாதிரி. அது ஒரு நாளும் முடியாது, எவனாலையும் முடியாது. எவனாவது ஒருத்தன் ஏதோ ஒரு மூலையில இருந்து பேசிக்கிட்டே தான் இருப்பான். அந்த அடிப்படை அறிவு அப்படிங்கிறது கூட இல்லாம இது மாதிரியான கைதுகள் தொடருது. எதற்காக தொடருது? எதனால சவுக்கு சங்கர் அவர்களோட ஜாமீன் ரத்து செய்யப்பட போகுது? லியோ ஸ்டாலின் எந்த வழக்கிற்காக கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கறத எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலா பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நிறைய நேயர்கள் குட்டி ஸ்டோரி சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த கைது நடவடிக்கையோட சேர்த்து பார்க்கும்போது ஒரு குட்டி ஸ்டோரி அப்படிங்கிறது நினைவுக்கு வருது. இது கிட்டத்தட்ட ஒரு கேலி கற்பனை கதை தான், உண்மை கதையெல்லாம் இல்ல, நாமளா உருவாக்கக்கூடியது. இன்னும் சொல்ல போனா இந்த கதை அப்படிங்கிறது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நமக்கு அனுப்பி இதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்ன கதை. திரு கருணாநிதி, மறைந்த திரு கருணாநிதி அவர்கள் மரணப்படுக்கையில இருக்கும்போது தன்னோட மகன் ஸ்டாலினை அழைச்சி, மகனே உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு கேள்வியை கேட்கணும்னு நினைச்சேன்டா, அந்த கேள்விக்கான விடை தெரியாம என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது, தயவு செய்து அதுக்கு பதில் சொல்றா மகனே அப்படின்னாராம். என்னப்பா என்னப்பா என்கிட்ட என்னப்பா நீங்க கேட்கணும், நீங்க எதை கேட்டாலும் நான் சொல்லிடுவேனேப்பா, சொல்லுங்கப்பா அப்படின்னா. அப்படியா, அதாவது நீ 8ஆம் வகுப்பு படிக்கும் போது கணக்குல 90 மார்க் எடுத்துட்டு வந்த, நீ அப்படி மார்க் எடுக்கிற பையன் கிடையாதா, உண்மையை சொல்லு, 0 நீ தானே போட்டுக்கிட்ட, அதை என்னால தாங்கிக்கவே முடியல, உண்மையை சொல்லு. இல்லப்பா நான் அன்னைக்கே நான் தானேப்பா சொன்னேன், நான் உங்கள்கிட்ட போய் சொல்லணும்ப்பா, சத்தியமா நான் 0 போடலப்பா. என்னப்பா இத்தனை வருஷம் இதை போய் மனசுல வச்சிருக்கீங்க, சத்தியமா நான் 0 போடலப்பா. இல்லையே நீ கணக்குல 90 எடுக்கிறவன் கிடையாது, என்னப்பா ஒரு கடைசி ஆசையா கூட அப்பாவுக்கு நினைச்சு சொல்லுப்பா, 0 நீ தானே போட்ட. அப்பா நான் 8ஆவது படிக்கிற போதே சொன்னேன் 0 நான் போடலப்பா, சத்தியமா என்ன நம்புப்பா, இப்பவும் சொல்றேன்ப்பா, இப்ப என்ன நீ அடிக்கவாப்பா போற, இப்ப கூட நான் போய் சொல்லணும்னு என்னப்பா அவசியம் இருக்கு, 0 நான் போடவே இல்லப்பா. இல்லையே நீ ஒன்னும் அவ்வளவு திறமசாலி மாணவன் கிடையாத, நீ படிப்புல ஒரு மக்கு சட்டின்னு எனக்கே நல்லா தெரியுமே, உன்னை பெத்த எனக்கு தெரியாதா நீ எப்பேற்பட்ட மக்கு அப்படின்னு, உண்மையை சொல்லுப்பா, 0 நீ தானே போட்ட. சத்தியமா 0 நான் போடலப்பா. அப்புறம் எப்படா 90 மார்க் எடுத்தேன் கணக்குல அப்படின்னு கேட்டாராம். பா 0 நான் போடல, 0க்கு முன்னாடி இருக்கிற 9 மட்டும்தான்ப்பா நான் போட்டேன், நான் எடுத்தது 0 மார்க்கு, அதுக்கு முன்னாடி ஒரு 9 நான் போட்டுட்டேன்ப்பா, அது 90 ஆயிடுச்சுப்பா அப்படின்னாராம். இத கேட்ட உடனே கருணாநிதிக்கு, எப்பா நம்ம புள்ள நம்மளை விட மேல இருக்குடா, நான் கூட 9 90 ஆக்கலாம்னு நினைச்சா இது 0வே 90 ஆக்கி இருக்கு, நம்ம புள்ள எப்படியாவது குரலி வித்த காட்டியாவது இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கிழிச்சிருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட கருணாநிதி அவர்கள் தட்டி கொடுத்து ஆற தழுவியதா ஒரு கதை. எதுக்காக இதை இப்ப சொல்றோம் அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களோட ஆட்சிக்கு 0, சட்டம் ஒழுங்கு நாரி தொலைது. ஆனா இங்க 0க்கு முன்னாடி 9 போடுறது யாரு தெரியுமா? ஸ்டாலின் இல்ல, தமிழ்நாட்டு ஊடகங்கள், பெண் நிறுவனத்திடம் பொறுக்கி திங்கக்கூடிய ஊடகங்கள் தான் ஸ்டாலின் அவர்களை 0க்கு முன்னாடி ஒரு 9 போட்டு 90 மதிப்பெண்கள் அப்படின்னு காட்டுறாங்க. இன்னும் நாம இழிச்சவாயனா இருந்தா அந்த 9ஐயும் அழைச்சிட்டு முன்னாடி ஒரு 10 போட்டு 100க்கு 100ன்னு சொல்லி நம்ம காதுல செய்யற வேலையை கூட இவங்க பாப்பாங்க. அதை எல்லாத்தையுமே
உடைச்சி புறந்துள்ள 4 மீடியாக்களாவது உண்மையை பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதையோட இதை நாம சேர்த்தோம். என்னன்னா, நேற்று கரூர்ல ஒரு செய்தியாளர் ஒரு குவாரியில நடந்த முறைகேடுகளை தடுக்க போனதுக்கு அடி வெளு 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 வெளுன்னு வெளுக்கிறாங்க. கட்டி வச்சு அடிச்சிருக்கானுங்க. மண்டை கிட்ட பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த கதிரவன்கிற செய்தியாளரும் செபாஸ்டியன் அப்படிங்கிற ஒளிப்பதிவாளரும் எப்பேற்பட்ட தாக்குதல். எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா? கிட்டத்தட்ட இது ஒரு கடத்தல், கொலை முயற்சி, மிரட்டல், எத்தனையோ பிரிவுகள்ல வழக்கு போடலாம். அத்தனை மேட் அவுட் ஆகும். அத்தனைக்குமே ஆதாரம் இருக்கு. ஆனா வழக்கு போட போடல. திமுக செருப்பை கொண்டு நடு ரோட்ல நம்மள அடிச்சாலும் சரி வாங்கிக்கிட்டு பொத்தனாப்புல வந்திருக்கணும். வழக்கு கிழக்கு கொடுக்க போனேன் அப்படின்னா ஓ மேல வழக்கு போடப்படும். அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க திமுக காரனுக்குன்னு தனி சட்டம் எழுதப்பட்டுருச்சா அப்படின்னு தெரியல. இல்ல அவன் அடிச்சுட்டான்னு நீ வெளியே வந்து பேசினாலே நீ அரசுக்கு எதிராக அவதூறு பரப்புனேன்னு உன்னை கைது செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறது நடக்கும். அப்படிதான் லியோ ஸ்டாலின் அவர்களுடைய கைது அப்படிங்கிறதும் நடந்திருக்கு. என்னன்னா, சவுக்க ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்து முடக்கியாச்சு. கூட உட்கார்ற அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணுவோம், கேஸ போடுவோம். சவுக்கு மீடியாவே மூடுற அளவுக்கு பண்ணிட்டோம். என்னன்னா, இதுல நீதிபதி திரு வேல்முருகன் அவர்கள் போட்ட கண்டிஷன் ரொம்ப முக்கியமான ஒரு தடையா சவுக்கு அவர்கள் முன்னாடி நிக்குது. அது நீதிமன்றத்தோட தடை, அது உத்தரவுங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிதான் ஆகணும். தப்பு சரிங்கிறது அடுத்த விஷயம். நீதிமன்ற உத்தரவு ஒண்ணு நாம மேல்முறையீடு போகணும், அப்படி இல்லைன்னா அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். ரெண்டுல ஒண்ணுதான். இங்க தனக்கு இழைக்கப்பட்ட அந்த தடை உத்தரவு, அதாவது ஜாமீன் ரத்து வழக்குல என்னென்ன உத்தரவு எல்லாம் போட்டாங்க. கோ அக்யூஸ்டோட பேசக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு நான் வாழ்நாள்ல இந்த உலகத்துல எந்த நீதிமன்றத்திலயுமே கேள்விப்பட்டதே கிடையாது. அப்படி ஒரு உத்தரவு. அதை சவுக்கால பேசவே முடியல. அப்ப சவுக்கு தானே பேச தடை, நாம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு சேனலை தொடங்கி லியோ ஸ்டாலின் அவர்கள் அந்த வேல்முருகன் அவர்களுடைய அந்த கண்டிஷன்கள் எல்லாத்தையும் எடுத்து பேசினார். இதனாலதான் சவுக்கு மீடியாவில மாலதி இல்ல, நிதிஷ் இல்ல, மாலதி மேல வழக்கு இருக்கு, நிதிஷ் மேல வழக்கு இருக்கு, இது மாதிரி அடுத்து வரக்கூடிய அந்த ஹரிஷ் என்கின்ற பரத் அந்த பையன் மேலையும் வழக்கு, நம்ம பைக் பிரசாத் மேல வழக்கு, ஜெயபிரகாஷ் கேமராமேன் மேல வழக்கு, இப்படி எல்லார் மேலையும் வழக்கு 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 வழக்குன்னு போட்டுக்கிட்டே போயிட்டே இருந்தாங்களா. இது எல்லாமே பட்டவர்த்தனமா வெட்ட வெளிச்சமா வெளியில வந்ததுக்கு முக்கியமான காரணமா லியோ இருந்தாரு. நீ என்னடா அவனே பிடிச்சி உள்ள வச்சு மிரட்டிட்டு உட்காந்துருக்க, நீ என்ன புதுசா வந்து விசுவாசத்தை காட்டிட்டு இருக்கியா, அப்ப இவனையும் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கணும் மாதிரிதான் இதை நம்மளால எடுத்துக்க முடியுது. ஆனா இவங்க கைதுக்காக காட்டப்பட்ட வழக்கு என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த பெண் காவலர்கள் குறித்து அவதூறா பேசிய வழக்கு அப்படிங்கிறது சவுக்கு சங்கர் மேலையும் இருந்தது, லியோ மேலையும் இருந்தது. லியோ அதுல ஜாமீன்ல இருக்கார். அதே நேரத்துல சவுக்கு மீடியாவில் வேலை செய்த ஒரு முன்னாள் ஊழியரை தாக்கியதாக ஒரு வழக்கு. உங்களுக்கு தெரியும், சவுக்கு மீடியாவில இருந்து வேலை செஞ்ச ஒருத்தனை தாக்கினாங்கன்னா அவன் போய் போலீஸ்ல வழக்கு கொடுப்பானா, இல்ல தாக்குவாங்களா வேலை செஞ்சவங்களா? அதுக்கான தேவை அங்க இருக்கா? இல்ல. சவுக்குல இருந்து வெளில வந்த எவனையாவது ஒருத்தனை சவுக்குக்கு எதிராக மாத்தி ஒரு வழக்க வாங்கலாம், அதுல யார வேணாலும் கைது செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையில எப்போதோ போடப்பட்ட ஒரு வழக்குல இப்ப லியோ ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கார். இது எப்படி சொல்றது கேட்டா, கருணாநிதியே ஒரு பத்திரிகையாளர் தான், அண்ணாவே ஒரு பத்திரிகையாளர் தான், ராமசாமி நாயகர் பெரியாரே ஒரு பத்திரிகையாளர் தான் அப்படின்னு டிசைனா வடை மட்டும் சுடுவாங்க. ஆனா அடுத்தவங்களை பத்தி பேசினா எதுவுமே பேச மாட்டாங்க. கைது நடவடிக்கை தொடரும். அதே நேரத்துல முக்தார் மாதிரி ஒருத்தன், தாமோதரன் பிரகாஷ் மாதிரி ஒருத்தன், இவனுங்கெல்லாம் இந்த திருச்சி சூர்யா சிவா மாதிரி ஒருத்தன், இவங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு எவ்வளவு நாள ஆபாசமா பேசலாம். சவுக்கு சங்கருக்கு எய்ட்ஸ் அப்படின்னு பேசலாம். எதுக்காக எய்ட்ஸ் சவுக்கு சங்கருக்குன்னு பேசுறாங்க? சவுக்கு மேல எப்படியாவது ஒரு அருவருப்பான பழிகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டா சவுக்குக்கான இமேஜ் குறையும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சில்லறைகள் எல்லாம் விட்டு பேச சொல்றது. ஏன்னா அதையும் தாண்டி சவுக்கு மீடியாவுக்கான பார்வையாளர்கள் அப்படிங்கிறது குறையவே இல்லை. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போடா, இவங்க சொல்றது எல்லாமே பொய் அப்படிங்கிறது பாக்குறவங்களுக்கு தெரியும். இந்த தாமோதரம் பிரகாஷ் இருக்காரு, அந்த ஆளு பேசினாரு, சவுக்கு அந்த கால் மேல கால் போட்டு உட்காந்து கைதாயிருப்பாரு, அந்த மேட்டரை பாத்தீங்கல்ல நீங்க, பச்சையா பேசுறான், ஊரே பாக்குது கேமராவை. ஆனா கைது செய்யும் போது சவுக்கு கட்டிலுக்கு கீழே போய் படுத்திருந்தாரு, போலீஸ் தரதரன்னு இழுத்தாந்தாங்களாம். என்னடா உருட்டு இது, இவனுங்க போய் பேசுறானுங்கிறது அம்பலப்பட்டு போறானுங்களா? அப்ப சவுக்கோட கிரேஸ் அப்படிங்கிறது மேல ஏறிக்கிட்டே இருக்கு. சவுக்கு சங்கருக்கு எய்ட்ஸ் அப்படின்னா எத்தனையோ முறை சிறையில இருந்திருக்கிறாரு, எத்தனையோ முறை அரசு மருத்துவர்களை வச்சு சிறையில அவருக்கு எல்லா டெஸ்டும் எடுக்கப்பட்டிருக்கு, வைத்தியம் பார்க்கப்பட்டிருக்கு. ஹெச்ஐவிங்கிறது ஒரு பெரிய, அப்படியே நீங்க போய் மும்பைல போய் ஒரு லேப்ல, டெல்லியில போய் ஒரு லேப்ல போய் கண்டுபிடிச்சிட்டு வரலாம் கிடையாது.
ஒரு அரசு மருத்துவமனையில போனீங்கன்னா எலிசா டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. அது சாதாரண ஒரு பிளட் டெஸ்ட் தான். அதை எடுத்தாலே சவுக்குக்கு எய்ட்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். இதெல்லாம் மருத்துவர்கள் எத்தனையோ முறை எடுத்தும் பார்த்திருப்பாங்க. அப்படி இருந்தா அரசு மருத்துவர்களே அறிக்கை கொடுத்திருப்பாங்க. சிறை மருத்துவர்களே எப்பா இவர் HIV பேஷண்ட்ப்பா அப்படின்னு அறிக்கையை கொடுத்திருப்பாங்க. அப்படி எதுவுமே நிரூபிக்க முடியாது அப்படிங்கறதாலதான் இந்த மாதிரி ஆட்களை வச்சு அவதூறு பரப்புறது, மீடியாவை முடக்கக்கூடிய வேலை அப்படிங்கறது செய்யறது. சரி, இப்ப லியோ ஸ்டாலின் கைது, வேற யாராவது சவுக்குக்கு ஆதரவா பேசுவாங்களா? அப்ப இவங்களையும் முடைச்சிட்டோம் அப்படின்னா மற்றவர்களை பயமுறுத்தக்கூடிய அச்சமூட்டக்கூடிய வேலையை இவர்கள் தொடர்ந்து செய்யறாங்க அப்படிங்கிறது தான் இது. இதை தாண்டி ஒண்ணும் இல்லை. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் காலகட்டத்துல சவுக்கு மீடியா இயங்கக்கூடாது, சவுக்கு வெளியில இருக்கவே கூடாது, எப்படியாவது பிடிச்சி உள்ள போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு திரியறாங்க. இதுல கேலி கூத்து என்னன்னா இவங்க திரும்ப ஆட்சிக்கு வந்துருவோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சவுக்கு பிடிச்சி உள்ள வச்சுட்டா மட்டும் திமுக ஓட்டு போட்டுருவாங்களா என்ன? சவுக்கு வெளியில இருந்தா 50 லட்சம் ஓட்டு போட போறாரா? ஐயோ, இவன் ஒருத்தனுக்கு மட்டும் 50 லட்சம் ஓட்டு இருக்குப்பா, இவன் திமுகவுக்கு எதிராக போட்டுருவான், இவன் வெளியில இருந்தாலே நாம தோத்து போயிடும் அப்படிங்கிறதுக்கு. சவுக்கு எங்க இருந்தாலும் சவுக்கால ஈர்க்கப்பட்டவர்கள், சவுக்கு பேசியதால வாக்க மாத்தி செலுத்தக்கூடியவர்கள், சவுக்கு பேசலன்னாலும் ஏற்கனவே பேசுனதின் அடிப்படையிலேயே தங்களோட வாக்குகளை திமுகவுக்கு எதிராக செலுத்ததான் போறாங்க. நாளைக்கு பிப்ரவரி 2 சவுக்கு சங்கர் அவர்களுக்கு சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில உடல் பரிசோதனை அரசு மருத்துவர்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி திரு வேல்முருகன் அவர்கள் ஒரு உத்தரவு கொடுத்திருக்காரு. என்னன்னா, இந்த ஹெல்த் கிரவுண்ட் அடிப்படையில இவருக்கு இடைக்கால ஜாமீன் கொடுத்தாங்க இல்லையா திரு SM சுப்பிரமணியன் அவர்களுடைய அமர்வு, அதை ரத்து செய்யணும் அப்படின்னு சைதாப்பேட்டை இன்ஸ்பெக்டர் சேட்டு அவர்கள் கொடுத்த அந்த வழக்கு அப்படிங்கிறது தான் இது. நாளைக்கு அரசு மருத்துவர்கள் சவுக்கு உடலை பரிசோதிப்பாங்க. இந்த தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் யாரு? மா சுப்பிரமணியன் துறையில மா சுப்பிரமணியனுக்கு கீழே பணியாற்றக்கூடியவர்கள் எல்லாருமே திமுகவினர். இததான் சவுக்கு நான் தமிழ்நாட்டு மருத்துவர்கள்ட்ட போய் நான் பரிசோதிக்க மாட்டேன், வேற மாநில மருத்துவர்கள் வேணும்னு கேட்டாரு. நீதிமன்றம் அதுக்கு அனுமதி மறுத்துருச்சு. ஒரு ஸ்ட்ரிக்டாவும் அதை கண்டெம்டும் பண்ணாங்க. பட் இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல. சரி, நீதிமன்ற உத்தரவு அது அப்படியே இருக்கட்டும். ஆனா நாளைக்கு இப்ப ஸ்டான்லி மருத்துவர்கள் அரசு மருத்துவர்கள் ஒரு பரிசோதனை செஞ்சு அறிக்கை வெளியிட்டாங்கன்னா எப்படி வரும்? சவுக்குக்கு ஹெல்த் இஷ்யூஸ், அதாவது சுகர் இருக்கு, அவர் ஹார்ட் பேஷண்ட் தான், பட் இப்ப ஆனா எல்லாம் நல்ல நிலையில் இருக்கு, இவர் வெளியில இருந்து உள் நோயாளியா அனுமதிக்கப்பட வேண்டிய அளவுக்கு இவரோட ஹெல்த் கண்டிஷன் மோசமா இல்ல, அதனால இவருக்கு ஹெல்த்ல எந்த இஷ்யூவும் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு வரிய கடைசியில எழுதுவாங்க. என்னன்னா, இவருக்கான ஜாமீனை ரத்து பண்ணி சிறை மருத்துவமனையில வச்சே இவருக்கான சிகிச்சைகளை கொடுக்கலாம், மருத்துவர்களோட கண்காணிப்புல வச்சுக்கலாம், ஜாமீன் ஹெல்த் கிரவுண்ட் அடிப்படையில கொடுத்து இவரு வெளியில இருக்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுப்பாங்க. இதுதான் நடக்கும். இதை தாண்டி பெருசா ஒன்றும் நடக்காது. அப்ப இந்த அறிக்கையை எடுத்துட்டு போனா இப்ப வேல்முருகன் மாதிரியான நீதிபதிகள் இந்த விஷயங்களை ஏற்கனவே பேசியிருக்காங்க இல்லையா, இது அந்த அமர்வுக்கு போகும்போது ஜாமீன் ரத்தாவதற்கான வாய்ப்பும் சவுக்கு மறுபடியும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் நிச்சயமா இருக்கு. ஏன்னா இந்த முறை கைது செஞ்சுட்டா வழக்குதான் 30 வழக்குக்கு மேல இருக்குல்ல, ஒன்னொன்னா ஜாமீன் வாங்கிட்டு வரதுக்குள்ளேயே எலெக்ஷன் வேலையே முடிஞ்சு போவோம் எல்லாமே. அப்ப சவுக்கு அவர்கள் இதை எதிர்த்து நாம மேல போகணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டை போய் நாடணும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா அங்க டெல்லியில உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையிலயோ இல்ல அங்க உள்ள மருத்துவர்களையோ வச்சு அவர்களை மறு உடல் பரிசோதனை செய்ய சொல்லி உண்மையிலேயே அவருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு, அதனால பெயில் கொடுக்கலாம், இடைக்கால ஜாமீன் SM சுப்பிரமணியன் அவர்கள் கொடுத்தது சரிதான் அப்படின்னு தீர்ப்பு வாங்குறதுக்கு குறைஞ்சது 1 மாசம் ஆயிடும். ஆக மொத்தம் அடுத்த 30 நாட்கள் சவுக்கு சங்கர் உள்ளே இருக்கணும். திரும்ப வெளியில வந்தா வேற ஏதாவது வழக்கு போடலாமா? எவனாவது ஒருத்தன் கேரம் போர்டு, ரெட் அண்ட் ஃபாலோ, அந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்னு செஸ் போர்டை வச்சுக்கிட்டு எவனா படம் எடுத்தவன் ஒருத்தன் இருப்பான், அவனை வச்சு ஏதாவது ஒரு வழக்கு போட்டு கைது செய்யலாம். இது ஜனநாயகத்தின் பத்திரிகை சுதந்திரத்தின் குரல் வலையை நெருக்கக்கூடிய செயல். அத்தனையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த வார்த்தைக்கு வார்த்தை பாசிசம் பாசிசம்னு பிஜேபியை பார்த்து பேசக்கூடிய உண்மையான பாசிசவாதிகள் திமுகவினர் தான் அப்படிங்கிறத இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். காலத்துக்கிட்ட எல்லாத்துக்கும் பதில் அப்படிங்கிறது இருக்கு. காலம் தன்னோட பதில 2026 தேர்தல் களத்துல சொல்லும். நீதி வெல்லும். சவுக்கு சங்கருக்கான நாம குரல் கொடுக்க வேண்டிய தேவை என்ன அப்படின்னா, இன்னைக்கு சவுக்குக்கு நடக்கக்கூடியது, சவுக்கு ஒரு தப்பு பண்ணிருக்காரு, அவரை கைது செய்யறாங்க, வழக்கு போடுறாங்க அப்படின்னா அஸ்யூஷுவல் யாரும் பேச போறது இல்லை. தொடர்ந்து நீதிபதி திரு SM சுப்பிரமணியன் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு யூடியூபர் பின்னாடியே துரத்திக்கிட்டு அலையிறது தான் தமிழ்நாடு போலீஸோட வேலையா, தமிழ்நாடு அரசாங்கத்தோட வேலையா, ஒரு தனிநபர் பின்னாடி ஓடுறதுதான் அரசோட வேலையான்னு கேட்டாரு. சவுக்கை கண்காணிக்கக்கூடிய அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கின் மீது தமிழ்நாடு காவல்துறை கவனம் செலுத்தி இருந்தா
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கண்டிப்பா 2026ல ஒரு 50-60 தொகுதியா ஜெயிப்பாரு. ஆனா சட்டம் ஒழுங்குல கவனம் செலுத்தாததோட வெளிப்பாடு கொளத்தூர்ல ஸ்டாலினே தோப்பாரு, சவாலா சொல்றேன்.